20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்த வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைதான சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருக்கிறது வருமான வரித்துறை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவை சேர்ந்தவர் முகமது கவுன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காங்கிரஸ் நகர செயலாளர் ஜுனைத் அகமது என்பவருடன் வேலை பார்த்து வருகிறார். ஜுனைத் முகமது லைஃப் லைன் சிடி ஸ்கேன் என்ற சென்டர் என்று நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி ஜுனைத் அகமது சிடி ஸ்கேன் மிஷினின் உதிரி பாகம் வாங்குவதற்காக முகமது கவுஸை வரவழைத்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இதனையடுத்து முகமது கவுஸ் வீட்டில் இருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் திருவல்லிக்கேணிக்கு புறப்பட்டு செல்கிறார். 20 லட்சம் ரூபாய் பணம் மர்ம நபர்கள் மூலமாக வழிப்பறி செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். கூட்டு வரி என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் சிறப்பு காவல் உதவியாளராக பணிபுரிந்து வந்த ராஜா சிங் வருமான வரித்துறை அதிகாரிகள் இணைந்து வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விசாரணை மேற்கொண்டதில் வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் SP ரேங்க் கொண்ட பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகியோர் காவல் உதவியாளர் ராஜா சிங் உதவியோடு வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பது அம்பலமானது. காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் வாகன சோதனை செய்து அதில் அதிகமாக பணம் பிடிப்பட்டதால் இதை வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லி பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இந்த வகையில் கைது செய்யப்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் கடந்த 10 நாட்களுக்குள் வாகன சோதனையில் சிக்கிய 35 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்காமல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக நேப்பியர் பாலம் அருகே சிக்கிய 40 லட்சம் பணத்தில் 20 லட்சம் எடுத்துக்கொண்டு மீதம் 15 லட்சம் ரூபாய் நபரிடம் தாமோதரன் திருப்பிக் கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் பூக்கடை காவல் மாவட்ட எல்லையில் தொழில் தொடங்குவதற்காக நகைகள் அடகு வைத்தும் நண்பர்களின் கடனாக பெற்று வந்த நபரிடமிருந்து கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் சிக்கியது. அவற்றை ஒப்படைத்த போது அதில் 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதி 9 லட்சம் ரூபாய் மட்டும் IT ஆய்வாளர் தாமோதரன் கொடுத்துள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் வருமான வரித்துறையின் துணை இயக்குனர் கேசவன் திருவல்லிக்கேணி காவல் நிலையம் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு காவல்துறைக்கு விசாரணைக்கு வருமான வரி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜா சிங்கை பணி இடைநீக்கம் செய்து சென்னை காவல்துறை ஆணையர் அருண் பிறப்பித்திருக்கிறார். இதே போன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான விசாரணையை வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவினர் துவங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கு. காவல்துறை தரப்பில் ஆவணங்களை பெற்று இந்த விசாரணையில் நடத்தி வருகிறது. பிரதீப், பிரபு மற்றும் தாமோதர் ஆகியோர் கையாண்ட வழக்குகள் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மீது 48 மணி நேரத்தில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.